ஆபிரகாம் சொன்ன வாக்குத்தத்தம் என்னென்னா, அவர் சந்ததி எப்படி பெருகப்பட்டதுன்னா வாக்குத்தத்தப்படி தான் பெருக பண்ணது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை சந்ததி வானத்தில் உள்ள நட்சத்திரம் போலையும் கடல் உள்ள மணலை போலையும் உன்னை பெருக பண்ணுவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஆபிரகாம் வாழ்க்கை சந்ததி அதிகமாக பெருக பண்ணுது. என்ன சொல்லுதுன்னா, அந்த வாக்கத்தை பற்றி அவன் விசுவாசிக்கும் போது சந்ததி கர்த்தர் உள்ள அப்படி விசுவாசிக்கும் போது அவர் கர்த்தர் மேலே அவளை விசுவாசம் வச்சிருக்கிறார். அப்போது அவளோட சந்ததி அதிகமாக பெருக பண்ணுது. அதான் என்ன சொல்லணும்னா, உங்கள் வாழ்க்கை பெருக பண்ணுவது நட்சத்திரம் போலையும் கடல் உள்ள மண்ணை போலையும். நட்சத்திரம் எண்ண முடியாது, அதே மாதிரி கடல் மண்ணை எண்ண முடியாது. அதே போல் உங்கள் வாழ்க்கை பெருக பண்ணும். என்ன சொல்லலாம், உங்கள் வீடு வாசல் இல்லையா உண்டாகும். இந்த 2026 யாருக்கா வீடு இல்லையோ, உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும், வீடு வாசல் உண்டாகும், வாகனங்கள் உண்டாகும். ஜீசஸ், இன் நேம் ஆஃப் ஜீசஸ். நான் கற்றுற இயேசுவி நாமத்தில் எல்லாருக்கும் செழிப்பு உண்டாகும். தேவன் இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதித்து இன்னும் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாகும். பிஸ்னஸில் எல்லாத்தையும் செழிப்பு உண்டாகும். இன்னும் உயர்வு நாட்கள் இது 2026 எல்லாம் உயர்வு நாட்கள். கழுகை போல உயர்ந்து பறக்க நாட்கள் இது. துக்கமாக இருக்கீங்களா? ஏன் துக்கமாக இருக்கீங்க? கர்த்தர் உங்கள் கூட இருக்கும்போது அந்த துக்கங்கள்லாம் ஓஞ்சுது, கஷ்டங்கள் ஓஞ்சுது, துக்கங்கள் ஓஞ்சுது. தேவன் உங்கள் கூட இருக்கும்போது எல்லா துக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மாறி வரும். அவர் செழிப்பு கொடுக்குறவர், கஷ்டங்கள் மாற்றுறவர். உங்கள் உள்ள கர்த்தர் மேலே விசுவாசம் இருக்கும்போது எல்லாம் மாறி போயிடும். இந்த புத்தாண்டு நாளில் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் தேவன் உங்களை செழிப்பாக மாற்றுவார். உங்களோட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.